வணக்கம். எஸ்ஏபி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கன்சல்டன்ஸுக்கும் சரி, பவர் யூசர்ஸ், கீ யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி எஸ்ஏபியில் வந்து லிங்க் பண்ணி எந்த மாதிரியான ஃபார்மேஷன் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப அவசியம். எண்ட் யூசர்ஸுக்கும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் ஃபர்தர் லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த செஷனில் நம்ம எப்படி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏபி ஆர்கனைசேஷனில் ஃபிட் ஆகுது அண்ட் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஒரு ஓவரால் எஸ்ஏபி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரும் பேசுவோம். அது இல்லாமல் பிபி அண்ட் எம்எம்க்கு தேவையான ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாக்கா நமக்கு எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு தெரியுது. இதான் நார்மலாக இருக்கிறது. ஒரு மேனேஜிங் டைரக்டர், அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஃபைனான்ஸ், வைஸ் பிரசிடென்ட் சப்ளை செயின், வைஸ் பிரசிடென்ட் மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதில் எஸ்ஏபியில் வரும்போது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னாக்கா ஓவரால் ஆர்கனைசேஷன் மொத்தத்தையும் மேப் பண்ணி ஒன்றா கொண்டு வர்றது தான் எஸ்ஏபி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அதாவது பிரான்ச்சு, பிளான்ட், வேர் ஹவுஸ், சேல்ஸ் ஆர்கனைசேஷன், பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரது தான். ஏன்னா இது வந்து ஒரு லீகல் கம்ப்ளையன்ஸ் மீட் பண்ணுறதுக்கும் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளையன்ஸை மீட் பண்ணுறதுக்கும் டெஃபினேஷன் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஏன்னா எஸ்ஐபி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணி கொண்டு வர்றது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அது ஏன்னா இது கரெக்டாக டிஃபைன் பண்ணாதான் ஒரு எக்ஸிக்யூஷன் ஆஃப் எஸ்ஐபி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்மூத்தாக போகும். அது இல்லாமல் லாங் டேர்ம் கம்பெனியுடைய டார்கெட் என்ன, லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன், குளோபல் எக்ஸ்பென்ஷன், வால்யூம் எக்ஸ்பென்ஷன், ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் எல்லாத்துக்குமே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கம்பெனி க்ரோத் ஆஃப் த ஸ்கோப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது இப்போ சரியான கான்ஃபிகரேஷன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக நடக்கும். இதில் வந்து வெவ்வேறு மாடியூலுக்கும் தேவையான மாதிரியான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நிறைய இருக்குது. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் இருக்குது. மெட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்திங்கனாக்கா பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன், பிளான்ட், ஸ்டோர் லொகேஷன், பர்ச்சேசிங் குரூப்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஃபினான்ஸ் எடுத்தோம்னாக்கா கம்பெனி கோட் இதெல்லாம் வரும். சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம்னாக்கா சேல்ஸ் ஆர்கனைசேஷன், டிவிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இதெல்லாம் முக்கியமான எலிமெண்ட்ஸ். இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு தரோவான பிஸ்னஸ் நாலேஜே இருக்கணும், அதே சமயத்தில் எஸ்ஏபி நாலேஜே இருக்கணும். அது இல்லாமல் வந்து பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் லீடர்ஸ், ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் எல்லார்ட்டையும் வந்து தரோவாக பேசி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போ நார்மலாக ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணும்போது ரொம்ப ப்ராடாக ஓகே மொத்தத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு கிளையண்ட், ஒரு கம்பெனி கோடு, ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி மொத்தமாகவும் பண்ணுறக்கூடாது. அதே சமயத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு 20 கம்பெனி கோடு, ஒரு 100 ஸ்டோர் லொகேஷன் சொல்லிட்டு ரொம்ப மைனூட்டாகவும் போகக்கூடாது அதில். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மொத்தமே ஒரு 4 ஸ்டோர் லொகேஷன் தான் போதும், இல்லை 3 ஸ்டோர் லொகேஷன் கூட போதும். பட் 70-80 ஸ்டோர் லொகேஷன் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால வரக்கூடியது. இது வந்து பிஸ்னஸ் சைட்லேருந்து ப்ராப்ளம் இருக்கும், இவங்க கன்சல்டன்ட் சைட்லேருந்து ப்ராப்ளம் இருக்கும், பார்ட்னர் சைட்லேருந்து ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸில் கரெக்டாக நான் கொடுத்துட்டேன்னுவாங்க. பிஸ்னஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எஸ்ஐபி தெரியாது, அவங்க சொன்னாங்கன்னா பண்ணிட்டுருவாங்க. அதில் கட்சியில் ஒருத்தர் ப்ளேம் தான் பண்ணி எனக்கு தெரியாதனால அவங்க பண்ணாங்க, அவங்க தெரியாது இவங்க பண்ணாங்க சொல்லிருப்பாங்க. பட் இதுதான் சொல்கிறது, ரெண்டுமே தெரிஞ்சு கரெக்டாக பண்ணணுன்றது. அதனால் இந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம இது வந்து எப்படிலாம் எங்கெல்லாம் இம்பேக்ட் வரும் அப்படின்றது தான் பின்னாடி கோர்ஸ் நம்ம கண்டென்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கே தெரிய வரும் எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 3 காம்பினேஷன் இருக்குது பாருங்க. அதாவது ஒரு ரியல் டைம் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு எஸ்ஐபி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், அது போய் எந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷனோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு இங்கே இருக்குது. ஆர்கனைசேஷன் யூனிட்ஸ் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரெஸ்பான்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு என்டர்பிரைஸ், ஒரு கார்பரேட் குரூப்ன்றது வந்து கிளையண்ட் அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அண்ட் சப்சிடரிஸ் அப்படின்றது வந்து கம்பெனி கோட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. கிளையண்ட்டும் கம்பெனி கோடுன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்ஸு எல்லா எஸ்ஏபிலையும் வரக்கூடிய ஒரு டாப் ஆர்கனைசேஷன் யூனிட்ஸாக வரும். இந்த வேரியஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வரும்போது இதில் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வர்றது போது அதுக்கு மேலே கீழே ரைட் வேறு லெவலில் இன்னும் மற்ற யூனிட்ஸ்லாம் வந்து உள்ள ஆட் ஆகும். கிளையண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய கம்பெனி கோடு வரலாம். ஒவ்வொரு கம்பெனி கோடுக்கையும் நிறைய பிளான்ஸ் வரலாம். ஒவ்வொரு பிளான்டுக்கையும் நிறைய ஸ்டோர் லொகேஷன் வரலாம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இங்கே காமிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே பார்க்குறதுல கிளையண்ட் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எஸ்ஐபி சிஸ்டத்துலேயே அப்படி தான் இருக்கும்.
அது இல்லாமல் ப்ராஃபிட்டபிலிட்டி அனலைசிஸ் எடுத்தோம்னாக்கா கண்ட்ரோலிங் ஏரியா லெவலில் நடக்கும். அது காஸ்ட் சென்டர் ப்ராஃபிட் சென்டர் அக்கௌண்டிங்லாம் அங்கே தான் நடக்கும். அதில் அதே போல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி கோட் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது. வேல்யூவேஷன் ஏரியா அப்படின்றது இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் பிளான்ட் லெவல் வருதா கம்பெனி கோட் லெவலில் வருதான்னு அதுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பிபி அண்ட் எம்எம் பொறுத்த வரைக்கும் கம்பெனி கோட் தான் ஹையஸ்ட் ஆர்கனைசேஷன் லெவலில் வரும். ப்ளஸ் மல்டிபிள் பிளான்ஸு ஸ்டோர் லொகேஷன்ஸ் அதில் வரும். எம்எம்ல அது இல்லாமல் 2 வருது எக்ஸ்ட்ராவா, பர்ச்சேசிங் குரூப்பு, பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன். நம்ம வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கிளையண்ட்டு, கம்பெனி கோட், பிளான்ட், ஸ்டோர் லொகேஷன், பர்ச்சேஸ் குரூப், பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், கண்ட்ரோலிங் யூனிட், அது இல்லாமல் நம்ம வந்து சேல்ஸ் ரிலேட்டடு சில டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓகே, நார்மலாக நம்ம கிளையண்ட் அப்படின்னா என்ன நினைப்போம்? கிளையண்ட்னாக்கா ஒரு கஸ்டமர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் எஸ்ஏபியில் கிளையண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். எஸ்ஏபி பொறுத்த வரைக்கும் கிளையண்ட் அப்படின்றது ஒரு கார்ப்பரேட் குரூப் அல்லது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து வரதான் கிளையண்ட். இந்த கிளையண்ட் வந்துட்டு ஒரு ரியல் டைம் டேட்டா, டெஸ்ட் டேட்டா, டெவலப்மெண்ட் டேட்டா அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு கம்பெனி எஸ்ஏபி வாங்கினாங்கனாக்கா அது சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வைப்பாங்க, ப்ளஸ் கான்ஃபிகர் பண்ணுவாங்க கம்பெனியோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. அந்த சிஸ்டத்துக்கு பேர் இன்ஸ்டன்ஸ். கம்பெனிஸ் வந்துட்டு மோர் தென் ஒரு எஸ்ஏபி இன்ஸ்டன்ஸ் வச்சுருக்கலாம். பட் எல்லா இன்ஸ்டன்ஸஸும் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் எஸ்ஏபி சிஸ்டமில் இருக்கும். நம்பர் ஆஃப் கிளையண்ட்ஸ் வந்து ஒரு எஸ்ஏபி இன்ஸ்டன்ஸில் நிறைய கிளையண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு கிளையண்ட் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷனல் மற்றும் லீகல் என்டைட்டி எஸ்ஏபி சிஸ்டத்தில் இருக்கிறது. மாஸ்டர் டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளையண்ட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ ஒரு கிளையண்ட்டில் இருக்கிற மாஸ்டர் டேட்டாவை இன்னொரு கிளையண்ட்லேருந்து பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளையண்ட் 100ல் சில மாஸ்டர் டேட்டா இருக்குது, இன்னொரு கிளையண்ட்டில் 200ல் சில மாஸ்டர் டேட்டா இருக்குன்னா 100ல் இருக்கிற மாஸ்டர் டேட்டா அதில் மட்டும்தான் பார்க்க முடியும், 200லேருந்து பார்க்க முடியாது. ஒரு கிளையண்ட்ன்றது எஸ்ஏபி பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கேயும் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது வந்து ஒரு கம்பெனி அல்லது குரூப் ஆஃப் கம்பெனிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்துட்டு செவரல் கிளையண்ட்ஸ் வந்து லாஜிக்கல் யூனிட்டை பேஸ் பண்ணி இருக்கலாம். நிறைய ஆர்கனைசேஷன் எலிமெண்ட்ஸு, மாஸ்டர் டேட்டா, டிரான்சாக்ஷன் டேட்டா இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது எப்படி, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் பொறுத்து கிளையண்ட்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கலாம். அதில் இப்போது மாஸ்டர் டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு லாங் டேர்மாக எஸ்ஐபியில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. டிரான்சாக்ஷன் டேட்டான்றது அதை விட கொஞ்சம் கம்மி, ஏன்னா அப்பப்போ கிரியேட் பண்ண க்ளோஸ் பண்ண. மாஸ்டர் டேட்டா ரொம்ப லாங்காக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாஸ்டர் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளையண்ட்டில் கிரியேட் பண்ணால் அந்த கிளையண்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும், இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது. ரைட். இப்போ வந்து ஒரு கிளையண்ட்டுக்கும் அதுக்குன்னே சில டேபிள்ஸ், அதுக்குன்னே சில யூசர் டேட்டா இருக்குது. இப்போது ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்ஏபியில் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் டிபெண்டாக இருக்கலாம் அல்லது கிளையண்ட் இண்டிபெண்டாக இருக்கலாம். எஸ்ஏபி ஆப்ஜெக்ட்ஸு ஒரே ஒரு கிளையண்ட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா அது கிளையண்ட் டிபெண்ட். அதே சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லா கிளையண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அது வந்து கிளையண்ட் இண்டிபெண்ட். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில அபாப் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வரும். ஜென்ரலாக எஸ்ஐபியோட சிஸ்டம் லேண்ட்ஸ்கேப் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் 3 கிளையண்ட், அந்த 3 சிஸ்டம் இருக்கும். என்னென்னாக்கா டெவலப்மெண்ட் டிஇவி, குவாலிட்டி அஷூரன்ஸ் QAS, ப்ரொடக்ஷன் PRD. நம்ம முதல்ல வந்து எஸ்ஐபி சிஸ்டம் ஆக்சஸ்ன்னு பார்க்கும்போது இதை பற்றி பார்த்துருக்கோம். அதே தாங்க நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து ரிலேட்டட் டு கிளையண்ட். கான்ஃபிகரேஷன் எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட்டில் நடக்கும். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை குவாலிட்டி சிஸ்டம் QA சிஸ்டத்துக்கு மாற்றிட்டாங்க. டெஸ்டிங் அண்ட் ட்ரைனிங் ப்ளஸ் எவாலுவேஷனுக்கு கொண்டு போவாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்ன அப்புறம் அது வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம் PRDக்கு மூவ் ஆகும். அங்கே தான் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ஓனர்ஸும் ரெகுலர் எண்ட் யூசர்ஸும் டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் சில செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளான்ட்டில் பண்ணக்கூடிய சில செட்டிங்ஸு இட் மே அஃபெக்ட் வேரியஸ் அதர் கிளையண்ட்ஸ், அதர் கம்பெனி கோட்ஸ் ஆல்சோ. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா ஒரு மெட்டீரியலுக்கு வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்டிவ் பண்ணோம் ஒரு பிளான்ட்னாக்கா இது எல்லா கிளையண்ட்டையும் போய் அஃபெக்ட் ஆகும். அதே போல் பேசிக் டாட்டா வியூ மெட்டல் மாஸ்டரில் போட்டதுனாக்க அது வந்து எல்லா பிளான்ட் எல்லா கம்பெனியும் அந்த கிளையண்ட்டில் போய் அது அதே தான் இருக்கும். அதனால டிஃபைன் பண்ண இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கிளியர் பண்ணணும். இப்போ நம்முடைய பிஸ்னஸ் கேஸில் ஒரு கிளையண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா இது வந்து நம்ம டெஸ்டிங் ப்ளஸ் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கிறதுனால ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிளையண்ட்டோட பேர் வந்து 800. இங்கே கம்பெனி கோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கிறது தான். அது எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் கம்பெனி கோட் அப்படின்னு சொல்லி 2 வச்சுருக்காங்க. கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க எங்கே வந்து ஒரு கம்பெனியுடைய P&L பேலன்ஸ் ஷீட்டை டிஃபைன் பண்ணுற அளவுக்கு எது இருக்குதோ அந்த ஆர்கனைசேஷன் அதுதான் வந்து கம்பெனின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது. கம்பெனி கோட் அப்படின்றது எஸ்ஐபியில் கிளையண்ட்டுக்கு கீழே வந்து டிஃபைன் பண்ணுறாங்க.
இப்போ மோர் தென் ஒரு கம்பெனி கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்ததுன்னா கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் P&L, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா லீகலாக வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் அதில். அப்போ என்ன பண்ணால் மல்டிபிள் கோட்ஸ் வந்து ஒவ்வொரு கிளையண்ட்லையும் கிரியேட் பண்ணுற மாதிரி வரலாம் அதில். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணும்போது ஒரு கம்பெனி கோடா மல்டிபிள் கம்பெனி கோட்ஸா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணணும். ப்ளஸ் ஒரு கம்பெனி வந்துட்டு ஓவரால் கார்ப்பரேட் லெவலில், அதாவது குளோபல் லெவலில் ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கு வந்து நிறைய கம்பெனி கோட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா யூஎஸ்ல ஒரு கம்பெனி இருக்குது, இந்தியாவில் ஒரு கம்பெனினா டிஃப்ரெண்ட் கம்பெனி கோடை பேஸ் பண்ணி தே கேன் கண்ட்ரோல். அதே சமயத்தில் கம்பெனி கோடுடைய கரன்சிஸ் வேறு வேறு இருக்கலாம். பட் அது வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஒன்றா தான் வச்சுருக்கணும் அவங்க. அதே போல் மல்டிபிள் கம்பெனி கோட்ஸ் வந்து கிளையண்ட்டில் கிரியேட் பண்ணலாம். ஒரு கிளையண்ட்டில் மல்டிபிள் கம்பெனி கோட்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் ஒரு கம்பெனி கோடை வந்து நிறைய கிளையண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. நம்ம பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா 1710, நம்ம பிஸ்னஸ் கேஸில் 1710 தான் கம்பெனி கோட். ஒரு கம்பெனி கோடில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா கம்பெனியோட கோட், அதனுடைய நேம், சிட்டி, கண்ட்ரி, கரன்சி, லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கும். எஸ்ஐபி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ஃபினான்ஸ் டீம், எஃப்ஐ டீம் வந்துட்டு பிஸ்னஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இதை டிஃபைன் பண்ணுவாங்க சிஸ்டமில். பொதுவாக ஏற்கனவே ஒரு எஸ்ஐபியில் ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பெனி கோடு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 001 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணி புதுசாக ஒரு கம்பெனி கோடு கிரியேட் பண்ணுறது நல்லது. இது வந்து நிறைய ஆர்கனைசேஷன் எலிமெண்ட்டுக்கு இது வந்து காப்பி ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கம்பெனி கோடு வந்து நம்ம 001 காப்பி பண்ணி புது கம்பெனி கோடு கிரியேட் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் டேட்டா பேராமீட்டர்ஸ் ஸ்பெசிஃபிக் டு கம்பெனி கோடு வந்து காப்பி ஆகிட்டு வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம போய் புதுசான கம்பெனி கோடு கிரியேட் பண்ணால் நிறைய டைம் ஆகும், ப்ளஸ் நிறைய எரராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சிஸ்டத்தில் கம்பெனி கோடு வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம காமிக்கிற செட்டிங்ஸ் வந்து ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். தயவு செஞ்சு இதில் போய் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணாதீங்க. மெயினாக வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் எங்கேயுமே சேஞ்சஸ் எதுவும் பண்ணாதீங்க. நம்ம நல்லா தரோவாக ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் இதை பண்ணாதீங்க. அப்புறம் பின்னாடி வந்து எப்போ பண்ணலான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்பெனி கோடு வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படி டிஃபைன் பண்ணினா முதல்ல SPRO, இதுதான் வந்து கான்ஃபிகரேஷன் ட்ரான்சாக்ஷன் கோட். இது உள்ளே போச்சுனாக்கா எஸ்ஏபி ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜினா இம்ப்ளிமெண்டேஷன் கைடு ஐஎம்ஜி. இதில் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர், அதில் டெஃபனேஷன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதில் போனீங்கன்னா டிஃபைன் கம்பெனி கோட், அதாவது எடிட் கம்பெனி டிலேட் இருக்குல்ல, அங்கே எடிட் கம்பெனி கோட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா கம்பெனி கோட் பாருங்கள் 1710, நேம் இருக்குது, சிட்டி இருக்குது, சிட்டி, ரீஜன், USD இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து கம்பெனி கோட் டீட்டெயில்ஸ். பிளான்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட். பிளான்ட்டுங்கிறது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு மெயின்டெனன்ஸ், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டாக இருக்கலாம், அல்ல ஒரு ஹெட் ஆஃபீஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸிஃபை த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பிளான்ட்டுக்கு பண்ணுறது இதாக இருக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன், ப்ரொக்யூர்மெண்ட், மெயின்டெனன்ஸ், வேர் ஹவுஸ், ரைட், இதெல்லாம் பேஸ் பண்ணி பிளான்ட் வந்து டிஃபைன் பண்ணுறதை பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒன்றாக்கா இந்த ப்ரொடக்ஷன் லாஜிஸ்டிக்ஸ் டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஃபிசிக்கல் ப்ரொடக்ஷன் சைட் அல்லது லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் செவரல் சைட்ஸை வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணலாம் அதில், ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் கேன் பி மேப்டு வித் பிளான்ட் இன்டு தி எஸ்ஐபி சிஸ்டம். அது இப்போ பிளான்ட் லெவலில் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படின்னாக்கா மேனேஜிங் த இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுவோம். அப்புறம் பெர்ஃபார்மிங் த ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி, அப்புறம் டிமாண்ட் மேனேஜ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பிளானிங் பண்ணுறது, அப்புறம் எக்ஸிக்யூஷன் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் ப்ரொடக்ஷன், அப்புறம் பெர்ஃபார்மிங் தி MRP, மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏபியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனி கோடுக்கு வந்துட்டு நிறைய பிளான்ட் அசைன் பண்ணலாம். ஆனால் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பிளான்ட்டை ஒரு கம்பெனி கோடு தான் அசைன் பண்ண முடியும், ரைட். அதாவது யூ கேன் அசைன் ஒன்லி ஒன் கம்பெனி கோட் டு எ பிளான்ட். அட் த சேம் டைம் வி கேன் ஹவ் மல்டிபிள் பிளான்ஸ் அசைன் டு எ கம்பெனி கோட். அதாவது கம்பெனி கோடுக்கு நிறைய பிளான்ட் இருக்கலாம், பட் ஒரு பிளான்ட்டை வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கோடு தான் இருக்க முடியும். ஓகே, நம்ம பிஸ்னஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் 1710ன்ற கம்பெனி கோடு கீழே 1710 அப்படிங்கிற பிளான்ட் இருக்குது. நம்ம அந்த IN01 ஒரு பிளான்ட்டும் நம்ம இங்கே நம்ம சிஸ்டமில் இருக்குது. அதாவது கான்ஃபிகரேஷனில் நம்ம இன்னும் கொண்டு வரல, ஆனால் பிஸ்னஸ் கேஸில் இருக்குது. அது வந்து பின்னாடி நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஆஸ் பார்ட் ஆஃப் ட்ரைனிங். எஸ்ஐபி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறப்போ MM டீம் வந்துட்டு பிளான்ட் டிஃபைன் பண்ணுற ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அலாங் வித் FI டீம். என்னென்ன டீட்டெயில்ஸில் கவர் ஆகிருக்குனாக்கா பிளான்ட் கோட், பிளான்ட்டு, அதனுடைய நேம், லாங்குவேஜ், அட்ரஸ் மற்றும் ஃபேக்ட்ரி கேலண்டர் இதெல்லாம் வந்து பிளான்ட்டில் வரும். பிளான்ட்டை கிரியேட் பண்ண அப்புறம் மட்டும் பத்தாது, அதை போய் கம்பெனி கோடுக்கு அசைன் பண்ணணும் வேறு, ரைட். அதுக்கும் அசைன் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு
கம்பெனி பிளான்ட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேங்க. பட் நீங்கள் யாரும் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அதில், ரைட்? ஸோ இப்போ போய் பார்க்கலாம்ல, பட் யூ ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் எனி திங் இன் த சிஸ்டம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிளான்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. SPRO அகைன், அதில் போயிட்டு IMG உள்ளே போகிறோம், என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் உள்ளே போகிறோம். இப்போ லாஜிஸ்டிக் டெஃபினேஷன் போயிட்டு லாஜிஸ்டிக் ஜென்ரல் உள்ளே போகிறோம். லாஜிஸ்டிக் ஜென்ரல் இதில் டிஃபைன் பிளான்ட் ரெண்டாவது இருக்கு பாருங்க, அதை போய் கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கு 1710. இதே மாதிரி தான் ஃபியூச்சர் IN01 கிரியேட் பண்ண அப்புறம் பார்க்கலாம். இந்த 1710 பாருங்கள், கம்பெனி கோடு, கண்ட்ரி, சிட்டி எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கு, ரைட்? எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிஸ்டத்தில் இது ஒன்று தான் பிளான்ட். இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கு, இது எப்படி அசைன் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ டெஃபினேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் கீழே அசைன்மெண்ட் ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு எகைன் லாஜிஸ்டிக்ஸ் ஜென்ரல், அதில் அசைன் பிளான்ட் டு கம்பெனி கோடு இங்கே போனீங்கன்னாக்கா இந்த பிளான்ட் 1710 கம்பெனி கோடு 1710க்கு அசைன் பண்ணியிருக்கு. இதான் வந்து அசைன்மெண்ட். ஸோ ஒரு பிளான்ட்டை ஒரு கம்பெனி கோடு தான் அசைன் பண்ண முடியும், பட் ஒரு கம்பெனிக்கும் நிறைய பிளான்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து IN01 கிரியேட் பண்ணும்போது 1710 கம்பெனி கோடு கீழே IN01 அசைன் பண்ணுவோம். அப்போ அதை பார்க்கலாம். ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக மெட்டீரியல் எங்கே வைக்கிறோம் அப்படின்னு தான் ஸ்டோரேஜ் லொக்கேஷன். இது வந்து ஆர்கனைசேஷன் யூனிட், அதாவது ஸ்டாக்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் ஸ்டாக், ஃபினிஷ் குட் ஸ்டாக், WIP ஸ்டாக், ஸ்பேர்ஸ் அல்லது ஸ்கிராப் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு வருது. ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் குவான்டிட்டி பேசிஸில் மெயின்டைன் பண்ணது, ஸ்டோர் லொக்கேஷன் லெவலில் பிளான்ட்டில் மெயின்டைன் பண்ணது. அப்புறம் வந்து ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி எடுக்கும்போது பிளான்ட்டில் ஸ்டோர் லொக்கேஷனில் தான் எடுக்க போகிறோம். இப்போ ஒரு கம்பெனி கோடுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு கீழே நிறைய ஸ்டோர் லொக்கேஷன் கிரியேட் பண்ணலாம். ஒரு பிளான்ட்டுக்கு கீழே நிறைய ஸ்டோர் லொக்கேஷன் கிரியேட் பண்ணலாம். பட் ஒரு ஸ்டோர் லொக்கேஷன் வந்துட்டு ஒரு பிளான்ட்டுக்கு தான் அசைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளையண்ட்டுக்கு கீழே நிறைய கம்பெனி கோட் இருக்கலாம், பட் ஒரு கம்பெனி கூட ஒரு கிளையண்ட்டு தான் பண்ண முடியும். அதே போல் ஒரு கம்பெனி கோடு கீழே நிறைய பிளான்ட் இருக்கலாம், பட்டு ஒரு பிளான்ட்டை ஒரு கம்பெனி கோடு தான் கிரியேட் பண்ண முடியும், அசைன் பண்ண முடியும். அதே போல் ஒரு பிளான்ட்டு கீழே நிறைய ஸ்டோர் லொக்கேஷன் இருக்கலாம், பட் ஒரு ஸ்டோர் லொக்கேஷன் நிறைய பிளான்ட்டுக்கு அசைன் பண்ண முடியாது. ஸோ இந்த லாஜிக்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக இருந்துக்கிட்டேன்னா பெட்டராக இருக்கும். ஒரு ஸ்டோர் லொக்கேஷன் கிரியேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்னென்ன டீட்டெயில்ஸ் கவர்னா ஸ்டோர் லொக்கேஷன் கோடு ப்ளஸ் அட்ரஸ் இதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கும். MMTN தான் வந்து ஸ்டோர் லொக்கேஷன்ஸ் கிரியேட் பண்ணி அதை பிளான்ட்டுக்கு அசைன் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டோர் லொக்கேஷன் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கு, அது எப்படி பிளான்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்குன்றது காமிக்க போகிறேன். நீங்கள் எதுவும் புதுசாக இப்போதைக்கு ஸ்டோர் லொக்கேஷன்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. நம்ம வேணுன்றப்ப எப்போ பண்ணலான்றதை நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கு தேவையானது கிரியேட் பண்ணலாம். நான் அப்போ சஜஸ்ட் பண்ணுறப்போ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர் லொக்கேஷன் பற்றி பார்ப்போம். கான்ஃபிகரேஷனில் அகெயின் அந்த சேம் SPRO, அது உள்ளே போன அப்புறம் IMG, அது உள்ளே போனோன்னா என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர், டெஃபினேஷன், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், அதில் போனோம்னாக்கா மெயின்டைன் ஸ்டோர் லொக்கேஷன். இங்கே போனோம்னாக்கா பிளான்ட் என்ன 1710 அதை கொடுத்துட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோம்னாக்கா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லொக்கேஷன் இவ்வளோ இருக்குது, 1717லேருந்து 171T வரைக்கும் இருக்குது, ப்ளஸ் வேலிடிட்டின்ற காலம்லாம் இருக்குது. அதில் இதெல்லாம் என்னன்றதுலாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. பட் இது வந்து எப்படின்னா ஸ்டோர் லொக்கேஷன் எத்தனை எப்படி இருக்குது, என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றது தான். சரிங்களா? நீங்கள் எதுவும் ஃபர்தராக எதுவும் கிரியேட் பண்ண வேண்டாம். பட் இதில் வந்து நம்ம ஏற்கனவே இருக்குது அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு என்ன வேணுன்றதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிபிக்கான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இங்கே பார்க்குறோம். நம்ம கோர்ஸில் வந்துட்டு நம்ம கம்பெனி கோட் 1710 ப்ளஸ் அதனுடைய ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் யூனிட்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பிளான்ட் 1710வும் பிளான்ட்டு IN01 யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் அதனுடைய ரிலேட்டட் ஸ்டோர் லொக்கேஷன்ஸ். இப்போ சிஸ்டமில் அந்த பிளான்ட் 1710வும் அதனுடைய ஸ்டோர் லொக்கேஷன்ஸ் இருக்கும். நம்ம கோர்ஸ் கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கும்போது பிளான்ட் IN01 கிரியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே இப்போ கிளையண்ட்டு பார்த்துருக்கோம், கம்பெனி கோடு பார்த்துருக்கோம், பிளான்ட்டை பார்த்துட்டோம், ஸ்டோர் லொக்கேஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதும் கம்பெனி கோடு 1710 தான். பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்க இன்னும் 2 அடிஷ்னலாக 2 இருக்குது, பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் மற்றும் பர்ச்சேசிங் குரூப். பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்க இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன் ஃபார்
ப்ரொக்யூரிங் மெட்டீரியல் வாங்குறதுக்கு ப்ளஸ்ஸு ஒரு கான்ட்ராக்ட் நெகோசியேஷன் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க. இந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ நேரத்தில் பார்க்க போகிறோம். பர்ச்சேசிங் குரூப்ஸ் அப்படின்னாக்க பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் வந்து ஃபர்தராக அவங்க பண்ணுற அந்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணதான் பர்ச்சேசிங் குரூப். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பையிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனா பர்ச்சேசிங் குரூப் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷனுக்கும் தே கேன் ஒர்க் பர்ச்சேசிங் குரூப், ரைட்? ஸோ இதை பற்றிலாம் இப்போ நம்ம பேசுவோம். பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் லீகல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ். வெளியிலேருந்து அவங்க எல்லாருக்குமே அவங்க தான் லீகலாக பொறுப்பு. இப்போ நான் பர்ச்சேசிங் வந்துட்டு கம்பெனி ஸ்ட்ரக்சரில் எப்படி வரும் அப்படின்னாக்க பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷனை கம்பெனி கோடுக்கு அசைன் பண்ணலாம் அல்லது பிளான்ட்டுக்கு அசைன் பண்ணலாம். அதாவது பர்ச்சேசிங் வந்துட்டு டீசென்ட்ரலைஸ் பண்ணி வாங்குறதா அல்லது சென்ட்ரலைஸாக வாங்குறதான்றதை டிசைட் பண்ணுறது. அது எப்படின்னாக்கா அந்த 3 வகையாக இருக்குது அதில். அதாவது சென்ட்ரலைஸ்டு பர்ச்சேஸ் டு மேனேஜ் ஆல் த கம்பெனிஸ் அண்ட் பிளான்ஸ், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு யூனிட், மற்ற ஒரே டிபார்ட்மெண்ட். அதாவது பர்ச்சேஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்குது, ஒரு பேஸ் அட் யூரோப், அவங்களுக்கு வந்து இந்தியாவில் கம்பெனி இருக்குது, யூஎஸில் கம்பெனி இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குனாக்க எல்லாருக்கும் பர்ச்சேசிங் ஒருத்தர் தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது அது ஒன்று. இன்னொன்று டீசென்ட்ரலைஸ் பர்ச்சேஸ் இன் ஈச் கம்பெனி. அப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனினா அதுக்கு ஒரு பர்ச்சேசிங் டீம், அது 4-5 பிளான்ட் இருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பர்ச்சேசிங். யூஎஸில் ஒரு 10 பிளான்ட் இருக்குது, அதுக்கு ஒரு பர்ச்சேசிங் டீம். யூரோப்பில் வந்து ஒரு பர்ச்சேசிங் இருக்குது, அது ஒரு பர்ச்சேசிங் டீம். அந்த மாதிரி பண்ணுறது டீசென்ட்ரலைஸ் பர்ச்சேஸ் ஃபார் த கம்பெனி. இன்னொன்று இந்தியாவில் 4 பிளான்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு பர்ச்சேசிங் டீம். அதுமாதிரி யூஎஸில் வந்து 10 பிளான்ட் இருக்குன்னா 10 பிளான்ட்டுக்கு தனித்தனியாக பர்ச்சேசிங் டீம், அந்த மாதிரி வந்து வர்றது. ஸோ இந்த பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் எப்படி அசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த பர்ச்சேசிங் ஆக்டிவிட்டீஸும் கண்ட்ரோலிங்கும் நடக்கும். ஸோ அந்த பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன்லாம் வந்து எப்படிலாம் அசைன் பண்ணாக்கா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் அப்படின்னு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அசைன்மெண்ட் அப்படின்றது எப்படி நடக்குதுன்றது நம்ம பார்ப்போம் அதில், ரைட்? அசைன் பண்ணால் எப்படிலாம் நடக்குதுன்ட்டு முதல்ல இந்த பிளான்ட்டை வந்து பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷனும் கம்பெனி கூட என்னென்னலாம் லாஜிக்கில் அசைன் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு பிளான்ட்டை வந்து எப்போவுமே 1 or more பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷனோட கண்டிப்பாக அசைன் பண்ணியிருக்கணும், மஸ்ட் பி அசைன்ட். அதே போல் ஒரு பிளான்ட் மஸ்ட் பி அசைன் டு ஏ கம்பெனி கோட், இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ பிளான்ட் வந்து எப்பவுமே ஒரு பர்ச்சேஸ் ஆர் கூட இருக்கணும், இல்லாட்டி அதில் வந்து மெட்டல் வாங்க முடியாது. அதே போல் ஒரு பிளான்ட் வந்து எப்பவுமே கம்பெனி, இது வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட்டு கம்பெனி கோடு அந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் இது கம்பெனி கோடு. இது என்னென்னலாம் பண்ணலாம்னாக்க ஒரு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷனை ஒரு கம்பெனி கோடு கூட அசைன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் அதை அசைன் பண்ணலை அப்படின்னாக்க இந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் வந்துட்டு அந்த எந்த கம்பெனியில் வேணாலும் வாங்கலாம், பட் அசைன் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த கம்பெனியில் மட்டும்தான் வாங்க முடியும், ரைட்? இப்போ நீங்கள் அசைன் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, பண்ணாமல் இருந்தால் எந்த கம்பெனியும் வாங்கலாம்னு சொல்லிட்டு, அது வாங்கலாம்னாக்க அது கீழே பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டு கூட இந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் லிங்க் ஆகணும். அதுதான் ப்ரீ ரிக்வெஸ்ட் அப்படின்றது. திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் மே ஆர் மே நாட் பி அசைன் டு கம்பெனி கோட், பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். அது நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த கம்பெனி கோடில் மட்டும்தான் வாங்க முடியும் அந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன். நீங்கள் அதை அசைன் பண்ணலை அப்படின்னாக்க அந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷனை யூஸ் பண்ணி எந்த பிளான்ட்டில் ஒன்றாலும் we can apply. ஒன்று என்னன்னாக்கா அந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் பிளான்ட்டும் அசைன் ஆகிருக்கணும். இதான் வந்து வேரியஸ் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் அண்ட் கம்பெனி கோடு லிங்க் எப்படி வரும்ன்றது, ரைட்? இப்போ இந்த காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம இப்போ பார்ப்போம். இது கொஞ்சம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எம்எம்ல டிஃபைன் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ முதல்ல ஒரு பிளான்ட் ஸ்பெசிஃபிக் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இந்த ப்ரொக்யூர்மெண்ட் இதில் என்ன இருக்குன்னாக்கா ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், அந்த பிளான்ட்டுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி தான் வந்து பிளான்ட் ஸ்பெசிஃபிக் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது 1710, நம்ம எக்ஸாம்பிளில் கீழே வந்து பிளான்ட் 1710 IN01. இப்போ சப்போஸ் நம்ம 2 பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், அதாவது 1710 ஒரு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், IN01 ஒரு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் வச்சிருந்தோம்னாக்கா இது பிளான்ட் ஸ்பெசிஃபிக். அதே போல் கம்பெனி 2000 கீழே பிளான்ட் 2001 இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் 3 அசைன் பண்ணிருக்கும். பட் நம்ம வந்து இப்போ 1710 தான் யூஸ் பண்ண போகிறோம், 2000 யூஸ் பண்ண போகிறதில்ல. அது இல்லாமல் இந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று தனியாக பிளான்ட்டுக்கு, இந்த பர்ச்சேஸ் தனியாக பிளான்ட்ன்றது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது பண்ணியிருக்கேன் அதில். பட் இந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து தேவைப்படும், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு பர்ச்சேஸ் டீம் இருப்பாங்க, அவங்க தான் அந்த பிளான்ட் தவிர டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு தேவைப்படும். இது பேர் கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட் இந்த பர்ச்சேஸ். இது வந்துட்டு கிராஸ் பிளான்ட் பர்ச்சேசிங் ஆக்டிவிட்டீஸ். என்ன அப்படின்னாக்கா ஒரு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும், அவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு அசைன் பண்ணிட்டு அது கீழே எல்லா பிளான்ட்டுக்கும் அந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிள்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி கோடு 1710 இருக்குது, அதுக்கு வந்து பர்ச்சேஸருக்கு 1710 இருக்குது. அந்த பர்ச்சேஸருக்கு 1710 தான் பிளான்ட் 1710க்கும் வாங்குற வேலையை பார்ப்பாங்க, பிளான்ட் IN0னும் வாங்குற வேலையை பார்ப்பாங்க. அதே போல் கம்பெனி கோட் 2000க்கு இன்னொரு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும், அவங்க வந்துட்டு பிளான்ட் 2001 தேவையான வாங்குற ஆக்டிவிட்டி பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இது வந்து தான் கிராஸ் பிளான்ட், அதாவது கம்பெனிக்குள்ளே வேறு வேறு பிளான்ட் வருது. இப்போ நம்ம பிஸ்னஸ் கேஸில் நம்ம இதான் யூஸ் பண்ண போகிறோம், இந்த கிராஸ் பிளான்ட் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன். இப்போ சில கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்க எப்படின்னாக்கா நோ பர்ச்சேசிங் தனித்தனியாக பிளான்ட்டு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடாது. அதே போல் ஒரு கம்பெனிக்கு வந்து தனித்தனி கம்பெனிக்கும் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடாது, மொத்தமாக சேர்த்து ஒரு பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன், அது வந்து சென்ட்ரலாக நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் சொன்ன இல்லையா எக்ஸாம்பிள், ஒரு யூஎஸ் கண்ட்ர ஒரு ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னு வச்சுங்க, அவங்க வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எல்லா கம்பெனிஸ் எல்லா பிளான்ட்டுக்கும் அவங்க தான் கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதான் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் டைரெக்டாக எல்லா பிளான்ட்டுக்கும் லிங்க் பண்ணியிருப்பாங்க, அது வந்து எல்லா பிளான்ட்டுக்கும் டைரெக்டாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ஃபிகரேஷனில் இந்த பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷனை எந்த கம்பெனி கோடுக்கும் லிங்க் பண்ண மாட்டார்கள். ஆனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் கம்பெனி கோடு லிங்க் பண்ணலாம், பிளான்ட்டுக்கு லிங்க் பண்ணலாம். ஆனால் இப்போ கிராஸ் கம்பெனி கோடு வரணும் அப்படின்னாக்க அது வந்து கம்பெனி கோடு கூட லிங்க் பண்ணக்கூடாது, தனித்தனியாக இண்டிவிஜுவல் பிளான்ட் கூட லிங்க் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் இதை இந்த மாதிரி இப்போ நம்ம படத்தில் காமிச்ச மாதிரி லிங்க் பண்ணியிருந்தாக்க இது கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ்ட், எல்லா இடத்துக்கும் சேர்த்து இவன் தான் பார்க்குறாங்க. அதில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ் தான் காமிச்சிருக்கேன் அதில். பட் நிறைய கம்பெனிஸ்னால் ஒரு கொஞ்சம் சில பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவாங்க, அது வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் என்ன இருக்குது, பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் எப்படி போட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாங்க. SPRO போட்டு உள்ளே போகிறோம். உள்ளே வந்தோடனே IMGயில் போயிட்டு டெஃபனிஷன், என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் டெஃபனிஷன், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் உள்ளே போகிறோம். அங்கே போன அப்புறம் கீழே மேனேஜ் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். இப்போ போனீங்கன்னா இப்போ வந்து ஒன் டே ஒன் பர்ச்சேஸ் ஒன்று தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம், 1710, ரைட்? ஏன்னா ஒன்று தான் இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கு. நம்ம இதோட சிம்பிளாக வைக்க வேணாம், அது வந்து ட்ரைனிங்ன்றதுனால ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது இது வந்து அசைன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ போயிட்டு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரில் அசைன்மெண்ட், இந்த அசைன்மெண்ட்டில் போனீங்கன்னாக்கா எகைன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், அதில் அசைன் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் டு கம்பெனி கோட். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்பெனி கோடுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், 1710 பிளான்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கு, அதாவது கம்பெனிக்கு அசைன் பண்ணியாச்சு. அப்புறம் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய 2 பிளான்ட்டுக்கு அசைன் பண்ணணும், 1710 IN01க்கு. நம்ம இப்போ 1710 பிளான்ட் மட்டும் தான் அதுக்கு மட்டும் அசைன் பண்ணியிருக்கு, IN01 வந்த அப்புறம் அதுக்கு அசைன் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இது வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து கிரியேஷன் அண்டு அசைன்மெண்ட், டெஃபினேஷன் அண்ட் அசைனிங் தி பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன். இப்போது இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எப்படி வருதுனாக்கா, ஒரு கம்பெனி கோடுக்குள்ளே பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கீங்கனாக்கா அந்தந்த பிளான்ட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது டிஃபைன் பண்ணி கிளியராக வைக்கணும். அது இல்லாட்டி வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ முதல்லையே நல்லா பேசி தெளிவாக கிளியர் பண்ணி ஆகணும். இப்போது நம்ம எந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணாலும் எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஃபர்தராக சப்டிவைட் பண்ணிட்டு பர்ச்சேசிங் குரூப் அல்லது பையர் குரூப்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து டே டு டே பையிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். இந்த பர்ச்சேசிங் குரூப் வந்துட்டு செவரல் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் கூட லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அவங்க அது லிங்க் இல்லை, தே கேன் ஒர்க் ஃபார் த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன். இது இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. பர்ச்சேசிங் குரூப் வந்து எது கூட லிங்க்லாம் ஆயிருக்காது, இது பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் கூட லிங்க் ஆயிருக்காது, தனியாக டிஃபைன் பண்ணியிருப்போம். மெட்டீரியலில் போய் டிஃபைன் பண்ணி இந்த பர்ச்சேஸ் குரூப் டிஃபைன் பண்ணியிருப்போம், அது வந்து ஆக்டிவிட்டி வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ பர்ச்சேசிங் குரூப் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். SPROவில் போகிறோம். இப்போ இந்த பர்ச்சேசிங் குரூப் டிஃபைன் பண்ணும்போது அது என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரில் டிஃபைன் ஆகிருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணினா கீழே போய் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பர்ச்சேசிங், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பர்ச்சேசிங் அதில் கிளிக் பண்ணி அதில் கொஞ்சம் வந்தீங்கன்னாக்கா மேனேஜிங் பர்ச்சேசிங் குரூப், அதற்கு பாருங்கள் மேனேஜிங் பர்ச்சேசிங் குரூப். ஸோ SPROவில் மெட்டீரியல்ஸ் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரெயிட்டாக மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், அதில் பர்ச்சேசிங், அதில் கிரியேட் பர்ச்சேசிங் குரூப், இது கிரியேட் பண்ணி உள்ளே போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 4 பர்ச்சேசிங் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 பர்ச்சேசிங் குரூப் வந்து நம்ம பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் எதுவும் நம்ம இது மாடிஃபைலாம் பண்ண போகிறதில்ல. பட் பின்னாடி என்ன தேவை மாடிஃபிகேஷன்னா எகைன் நம்ம தரவாக டிஸ்கஸ் பண்ண அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும்போது அது வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னாக்கா ஒரு கிளையண்ட், அதுக்கு கம்பெனி கோட், அதுக்கான பிளான்ட்டு, அதுக்கு ஸ்டோர் லொக்கேஷன், அந்த மாதிரி வந்திருக்கு இதில், ரைட்?
அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிளான்ட் IM01 அதுக்கான ஸ்டோர் லொகேஷன்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் வந்தனாக்கா ஸ்டோர் லொகேஷனுக்கு ஃபர்தராக வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்டோரேஜ் டைப் அதெல்லாம் வரும். அது நம்ம இங்கே இல்லாததுனால அதெல்லாம் கொண்டு வரல. இப்போ நம்ம பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் ஃபார் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வழி, ஒரு நார்மல் டிரான்சாக்ஷன், SPROலாம் இல்லை, கான்ஃபிகரேஷன் நார்மல் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக ஒரு மெட்டலுக்கான இன்வென்ட்ரி பார்க்கறதுக்கான ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா MMBEன்னு சொல்லி டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் இருக்குது, ஒரு பிளான்ட் இருக்குது, அது ரெண்டும் என்டர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு கீழே போய் பார்க்குறோம். இது கீழே பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனி கோட் இருக்குது, பிளான்ட் இருக்குது, ஸ்டோர் லொகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவலில், அதாவது கம்பெனி கோட், பிளான்ட், இதுதான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபார் இன்வென்ட்ரி. கம்பெனி கோட், பிளான்ட் லெவலில் பார்க்கலாம், ஸ்டோர் லொகேஷன் லெவலில் பார்க்கலாம், பேட்ச் லெவலில் பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நம்ம இது பேட்செல்லாம் மெயின்டைன் பண்ணலை இப்போதைக்கு இந்த மெட்டீரியலுக்குலாம். அதனால் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக என்ன இருக்குது, அந்த கம்பெனி கோடில் என்ன இருக்குது, 1710 என்ன இருக்குது, பிளான்ட் 1710 என்ன இருக்குது, ஸ்டோர் லொகேஷன் 1710 என்ன இருக்குது. இந்த மாதிரி பிளான்ட்டு, ஸ்டோர் லொகேஷன், கம்பெனி கோட் லெவலில் நம்ம ஸ்டாக் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை ஒரு சிம்பிளாக டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். அடுத்து ஒரு கம்பெனிக்குள்ள மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும்போது இன்வென்டரி இருக்குன்னு வச்சுன்னா அது வேல்யூவேட் பண்ணோம் இல்லையா, வேல்யூலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வேல்யூவேஷன் ஏரியான்ற ஆர்கனைசேஷன் லெவல். இப்போ பிளான்ட் கோடு லெவல்லையும் வேல்யூவேஷன் பண்ணலாம், அல்லது கம்பெனி கோட் லெவல்லையும் வேல்யூவேஷன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து வேல்யூவேஷன் வந்துட்டு பிளான்ட் லெவலில் பண்ணோம்னாக்கா ஒரே மெட்டீரியலுக்கு வேறு பிளான்ட்டில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்கும். சப்போஸ் வந்து கம்பெனி கோடு லெவலில் நம்ம ப்ரைஸு அந்த வேல்யூவேஷன் லெவல் மெயின்டைன் பண்ணாக்கா எல்லா பிளான்ட்டுக்கும் ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து SAP ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு பிளான்ட் லெவலில் வேல்யூவேஷன் மெயின்டைன் பண்ணுறது தான் SAP வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, பிளான்ட் லெவலில் பண்ணுறது தான். மெயினாக காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங், ப்ராடக்ட் காஸ்ட் காம்பனண்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணணும், காஸ்டிங் காம்பனண்ட்லாம் யூஸ் பண்ணோம்னாக்கா இந்த பிளான்ட் லெவலில் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வேல்யூவேஷன் லெவல் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது ரொம்ப ஃபண்டமெண்டல் செட்டிங்ஸ். இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஜாப். அதனால் இது தரோவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இது நார்மலாக FI MMலாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பிஸ்னஸ் தரோவாக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த இம்பேக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் வந்து ஒரு செல்லிங் ஆக்டிவிட்டீஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ப்ராடக்ட்டு, சர்வீசஸ் இதெல்லாம் விற்கிறதுக்கு, கஸ்டமர்ஸ் கூட வந்து ப்ரைஸை டிஸ்கஸ் பண்ணுறது, இது எல்லாமே சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ற யூனிட் வந்து பார்ப்பாங்க. அதில் இவங்க வந்து லீகல் செல்லிங் யூனிட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெவென்யூ அண்ட் ஆல்சோ த ப்ராடக்ட் லைபிலிட்டி. இதான் வந்து சேல்ஸ் ஆர்கனைசேஷன். சேல்ஸ் ஆர்டர்ஸ் வந்துட்டு சேல்ஸ் ஆர்கனைசேஷன் கூட லிங்க் ஆகிருக்கும். மாஸ்டர் டேட்டா மெயின்டெனன்ஸும் அப்போ கஸ்டமர்ஸ் ப்ரைஸிங் எல்லாம் சேல்ஸ் ஆர்டர்ஸ் கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க. பிளான்ட் வந்துட்டு சேல்ஸ் ஆர்கனைசேஷன் கூட லிங்க் ஆகிருக்கும். நம்ம கோர்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ் ஆர்கனைசேஷன் 1710. ஒரு கம்பெனியோடைய பொருட்கள் மற்றும் சேவை எது மூலமாக போதோ அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ன்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எது மூலமாக சர்வ் பண்ணப்படுதோ அதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ். சேலாடாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் லெவலில் கிரியேட் பண்ணும், ஹெடர் லெவலில் வரும். மாஸ்டர் டேட்டா மெயின்டெனன்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ், ப்ரைஸிங் எல்லாமே சேல்ஸ் ஆர் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் லெவலில் மெயின்டைன் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து சேல்ஸ் ஆர்க்கு கூட லிங்க் ஆயிரும். நம்ம கோர்ஸுக்கு வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் 10 வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டிவிஷன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு குரூப் பண்ணுறது யூஸ் ஆகுது டிவிஷன். அதாவது ஒரு கம்பெனி வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் கார்லாம் பண்ணணும், ஒரு மீடியம் சைஸ் கார்லாம் பண்ணாக்கா அந்த ஸ்மால் சைஸ் கார், மீடியம் சைஸ் கார்னு குரூப்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து டிவிஷன் சொல்லி வருது. இந்த டிவிஷன் வந்து நார்மலாக வந்து சேல்ஸ் ஆர்கனைசேஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் செயின் கூட லிங்க் ஆகிருக்கும். அப்புறம் வந்து ஒரு மெட்டீரியலை ஒரு டிவிஷன் கூட தான் அசைன் பண்ண முடியும். ஸோ டிவிஷன் வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகணும். இது வந்து சேல்ஸ் டீம் மற்றும் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் கூட லிங்க் ஆகி வர மாதிரி இருக்கும். அதில் நம்ம கோர்ஸ் வந்து டிவிஷன் 00 ப்ராடக்ட் அப்படின்றது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய டிவிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஏன்னா அது வந்து சேல்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் இல்லை, மற்ற நம்ம பிபிஎன் எம்எம்ன்றதுனால டிவிஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேல்ஸ் ஃபங்க்ஷனுடைய ஓவரால் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து சேர்த்து காமிச்சிருக்க பேர் வந்து சேல்ஸ் ஏரியா. அந்த காம்பினேஷன் மேலே வந்து சேல்ஸ் ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் சேல்ஸ், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் ஆர்கனைசேஷன். அதுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து நேஷனல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் சேல்ஸ் இருக்குது, ரீட்டைல்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். எக்ஸ்போர்ட்டுக்கு நேராக ரீட்டைல் இருக்குது. டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேஷனல் சேல்ஸில் கார்ஸ் இருக்குது, பைக்ஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் நேராக பைக்ஸ் இருக்குது.
ஸோ இந்த கார்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேல்ஸ் ஆர்க்கில் டிஃபைன் பண்ணும்போது இந்த டிவிஷன் வந்து கார்னு டிஃபைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மோட்டார் பைக்கை வந்துட்டு அந்த சேல்ஸ் ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்ணும்போது டிவிஷன் அதை டிஃபைன் பண்ணுவாங்க. இதே வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக வரக்கூடிய அது மோட்டார் பைக்ஸ் வந்து தனி டிவிஷனாக போட்டு பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னொரு சேல்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து மெட்டீரியல் வந்து அதுக்கு அசைன் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதில் மோட்டார் பைக் என்ற டிவிஷன் போய் அசைன் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணணும். கண்ட்ரோலிங் ஏரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ட்ரோலிங் மாடியூல் அது கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் லெவல். இது வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் மற்றும் இன்டர்னல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் அதுக்கான பிளான்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இது. கண்ட்ரோலிங் ஏரியா வந்துட்டு ஒரு கம்பெனி கோடுக்கோ இல்லை பல கம்பெனி கோடுக்கோ அசைன் பண்ணி வர மாதிரி வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங்குடைய ஸ்பெசிஃபிக் வருது. நம்ம இதில் ஒரு பார்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஆர்கனைசேஷன் நம்முடைய பிஸ்னஸ் கேஸில் A000 அப்படின்ற கண்ட்ரோலிங் ஏரியா யூஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா அது CO ரிலேட்டட். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் SAP ஃபைனல் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஓவரால் பார்க்குறோம். மேலே பார்த்தீங்கன்னா கிளையண்ட் 800 இருக்குது. அந்த கிளையண்ட் 800க்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ஏரியா A000 ஒன்று இருக்குது. கம்பெனி கோடு பார்த்தீங்கன்னா 1710 ஒன்று இருக்குது நம்ம யூஸ் பண்ண போகிறது. அப்புறம் கம்பெனி கோட் 2000. இது வந்து ஜஸ்ட் ஓவரால் நான் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா 1710 ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி கோடு லிங்க் பண்ணது. அப்புறம் பிளான்ட் 1710 இருக்குது. பிளான்ட் IN01 இருக்குது. அது பிளான்ட் IN1710 ஸ்டோரேஜ் லொக்கேஷன் இருக்குது. ப்ளஸ் சேல்ஸ் ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கு. சேல்ஸ் ஆஃபீஸ் சேல்ஸ் குரூப்லாம் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஸ்டோர் லொக்கேஷனுக்கு கீழே வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன வரும்னாக்கா ஃபர்தராக வேர் ஹவுஸ் ஸ்டோரேஜ் டைப் ஸ்டோரேஜ் பின் இதெல்லாம் வந்து உள்ளே வந்துருக்கும். இப்போ நம்ம கோர்ஸுக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த கிளையண்ட்டு, கண்ட்ரோலிங், கம்பெனி கோட், பிளான்ட்டு, பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், ஸ்டோர் லொக்கேஷன் தான். ரைட். அடுத்தது இந்த சேல்ஸ் ஆர்கனைசேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் டீட்டெயிலாக பேச போகிறது இல்லை. அதே சமயத்தில் நம்ம அந்த கம்பெனி கோட், பர்ச்சேசிங் குரூப், பிளான்ட்டு, பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன்லாம் நம்ம டீப்பாக டிஸ்கஸும் பண்ண போகிறோம். அது இதான் வந்து ஓவரால் SAP ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் வந்து இப்போ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இல்லையா, அது எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறேன்னா SAPலேருந்து எடுக்கிறேன். வேறு எங்கேயும் புதுசாலாம் நான் எடுக்கல. SAPலேருந்து எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா SAPயில் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து எப்படி நேவிகேட் பண்ணி எப்படி உள்ளே போயிட்டு பார்த்தா வரும்ன்றதை நீங்கள் சரியாக தெரிஞ்சிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சீக்கிரம் வந்து SAP எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடலாம். அதில் எதுவும் டவுட்டு கிடையாது. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்டேஷன் வந்து என்னன்றதை காமிக்க போகிறேன். Again, I request all of you whoever is having this access to the systems, தயவு செஞ்சு கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸை போய் ஜஸ்ட் லைக் தட் மாற்றாதீங்க, மாற்றவும் செய்யாதீங்க. மெயினாக வந்து நம்ம கோர்ஸுக்காக டெடிகேட்டட் சர்வர் எடுத்துருக்கோம், எதுவும் தயவு செஞ்சு மாற்றாதீங்க, ஏன்னா அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். பட் டாக்குமெண்டேஷன் போய் படிங்க, உள்ள சிஸ்டமில் போய் டீட்டெயில்ஸை பாருங்கள். அதுலேருந்து வெளியே வரும்போது எதையும் சேவ் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்துடுங்க. அதான் வந்து மெயினாக நமக்கு தேவை. இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் காமிக்கிறேன். SPRO உள்ளே போகிறோம், அதாவது கான்ஃபிகரேஷன் உள்ளே போகிறோம், அதில் IMG உள்ளே போகிறோம், என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் உள்ளே போகிறோம். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரில் உள்ளே போயிட்டு இந்த டெஃபனேஷன் ஏரியாவுக்கு உள்ளே போகலாம். அந்த டெஃபனேஷன் ஏரியாவில் பிளான்ட்டுக்கு போய் பார்ப்போம். அதாவது லாஜிஸ்டிக் ஜெனரல் பிளான்ட்டை பார்ப்போம். இந்த பிளான்ட்டில் பக்கத்தில் சின்னதாக சர்க்கிள் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை வச்சு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ரைட், எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். இப்போ அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது. இது வந்து IMG ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூஷன். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் சீதர் டிஃபைன் பிளான்ட் மட்டும் இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது பாருங்கள். பிளான்ட்ன்றது என்ன, அது ஒரு ஆப்ரேட்டிங் ஏரியா, பிளான்ட் வந்துட்டு என்னென்னலாம் பண்ண முடியும், பிளான்ட் வந்து அசைன் டு த கம்பெனி கோட், சிங்கிள் கம்பெனி கோட், செவரல் ஸ்டோர் லொகேஷன்ஸ் கேன் பி அசைன் டு த கம்பெனி கோட், எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கு பாருங்கள். பிஸ்னஸ் ஏரியா, அப்புறம் வந்து பிளான்ட் சேல்ஸ் ஆர்கனைசேஷன் லிங்க் பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி வேரியஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று இந்த மாதிரி படித்தா தான் உண்டு. ஸோ SAP வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அப்படியே சும்மா ஏதோ சொல்லி கற்றுக்கிட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்து உடனே கற்றுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒன்று போய் டீப்பாக போய் பார்க்கணும். இது வந்து நான் அதாவது மாஸ்டரேட்டா அதெல்லாம் பார்க்கும்போது F1 போட்டு சொல்லியிருந்தேன், ஹெல்ப்னு சொல்லிட்டு. அது வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது. கான்ஃபிகரேஷனில் இந்த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி ஒன்று போய் படிச்சுக்கின்னு இதை தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் SAP எக்ஸ்பர்ட் ஆடுவீங்க. நீங்கள் ஏற்கனவே கன்சல்டன்ட் இருந்தாலும் சரி, கீ யூஸராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபர்தர் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட். மற்ற இந்த மாதிரி நான் எடுக்கிற ட்ரைனிங்லாம் கூட உங்களுக்கு சஃபிஷியன்ட் இல்லை. இந்த மாதிரி போய் பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் போய் ரொம்ப யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அது எப்படி பிஸ்னஸ் கூட லிங்க் ஆகிருக்கு, இதெல்லாம்
எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். கன்சல்டன்ஸ், கீ யூசர்ஸ், பவர் யூசர்ஸ், அது இல்லாமல் எண்ட் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த செஷனில் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, பிஸ்னஸ் வந்து ஆர்கனைசேஷன் எப்படி எஸ்ஏபி ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆகுது, கிளையண்ட்னா என்ன, அப்புறம் கம்பெனி கோட் என்ன, பிளான்ட்டு, ஸ்டோர் லொகேஷன், பர்ச்சேசிங் குரூப், பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன், அப்புறம் மற்ற ஆர்கனைசேஷன் எலிமெண்ட்ஸ் லைக் சேல்ஸ் ஆர்கனைசேஷன் அண்டு கண்ட்ரோலிங், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த செஷன் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரில் ஹையஸ்ட் எலிமெண்ட் என்ன, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பிளான்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், கேன் வி அசைன் பிளான் டு டிஃப்ரெண்ட் கம்பெனிக்கு, ஒரு பிளான்ட்டு நிறைய கம்பெனி கூட அசைன் பண்ணலாமா, எவ்வளோ ஸ்டோர் லொகேஷன் ஒரு பிளான்ட்டில் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் பர்ச்சேசிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, நம்ம 3 வகையாக பார்த்தோம் ரைட், அதெல்லாம் என்னென்ன இருக்குது, பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் மல்டிபிள் பிளான்ட்டுக்கு அசைன் பண்ணலாமா, பர்ச்சேசிங் குரூப்னா என்ன, அப்புறம் வேல்யூவேஷன் மெட்டீரியலில் எது வந்து ரெக்கமெண்டட், 2 டைப் பேசணும், அது எது ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது நான் பதில்கள் அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஓவராலாக என்ன, அதனுடைய இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம் அதில். அப்புறம் அடுத்த செஷனில் எஸ்ஏபி, பிபி அண்ட் எம்எம்க்கான மாஸ்டர் டேட்டா என்னென்ன வேணும் அதை பற்றிலாம் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம் அதில். மீன் டைம் வந்து நம்ம இந்த கோர்ஸுக்கான ஃப்ளோ எப்படி இருக்குது, கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் டெடிகேட்டட் சர்வர் வாங்கணும், எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மெயில் கொடுத்துருங்க, info@vgrowin.com, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த செஷனில் பார்க்கலாம். பாய்.